மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். தமிழக வெற்றி கழகத்தின் 3ஆம் ஆண்டு தொடக்க விழா இன்றைய தினம் கொண்டாட இருக்கக்கூடிய நிலையில் தாவேக அலுவலகத்தில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து களத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர் ஜெரி இணைந்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். ஜெரி, வணக்கம். தாவேகாவின் அலுவலகத்தில் என்னென்ன மாதிரியான கலை நிகழ்ச்சிகள், என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு, கள நிலவரம் என்னவா இருக்கு? வணக்கம். இன்றைய தினம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியினுடைய 3ஆம் ஆண்டு தொடக்க விழா அக்கட்சி தலைவர் விஜய் தலைமையில் நடைபெற இருக்கிறது. விஜயை வரவேற்பதற்காக நாட்டுப்புற கலைகள் மற்றும் இசை வாத்தியங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் செயல் வீரர் கூட்டம் சில தினங்களுக்கு முன்பு நடந்தது. அன்றைய தினத்திலிருந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியாக கட்சி நிகழ்ச்சி நடைபெறும் முகப்பில் தலைமைச் செயலகம் போன்ற அந்த வடிவமைப்புகள் தொடர்ச்சியாக வடிவமைக்கப்பட்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாகத்தான் இன்று 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவிலுமே தலைமை அலுவலகம் அமைந்துள்ள 8th அவென்யூ சாலையிலும் சரி, கட்சியினுடைய முகப்பிலும் சரி, தலைமைச் செயலகம் போல கட்டவுட்டுகள் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அவரை வரவேற்பதற்காக வழிநெடுக கொடிக்கம்பங்கள், கட்சி கொடிகள் நட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. பேனர்கள், வரவேற்பு பேனர்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கட்சி அலுவலகத்திற்கு வந்த பிறகு 5 கொள்கை தலைவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்ய இருக்கிறார். அதன் பிறகு கொடியேற்றிய பிறகுதான் இந்த நிகழ்ச்சி தொடங்க இருக்கிறது. இன்றைய தினம் விஜய் என்ன பேச போகிறார் என்ற பெரும் எதிர்பார்ப்புகள் எழுந்திருக்கிறது. குறிப்பாக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி இருக்கக்கூடிய சூழல்ல இது 3ஆம் ஆண்டு தொடக்க விழா என்பதனாலும் சட்டமன்ற தேர்தல் குறித்து முக்கிய அறிவிப்புகள் ஏதேனும் இருக்குமா என்ற எதிர்பார்ப்புகளும் எழுந்திருக்கிறது. 2 ஆண்டுகள் தமிழக வெற்றி கழகம் சாதித்தது என்ன, சறுக்கியது என்ன போன்ற பல்வேறு விவாதங்களும் சமூக ஊடகங்களில் எழுந்திருக்கிறது. அதற்கு காரணம், பேச வேண்டிய, அரசியல் செய்ய வேண்டிய இடங்களில் எல்லாம் விஜய் மௌனம் சாதித்து வந்தார். இதுவரை அவருடைய மௌனம் கலைக்கப்படாமல் இருக்கிறது. எனவே இன்றைய தினம் வரவிருக்கும் எதிர்வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலை குறித்து ஏதேனும் அவர் அறிவிப்புகள் வெளியிட போகிறாரா, இன்றைய நிகழ்ச்சியில முக்கியமான விவாத பொருளாக்கக்கூடிய விஷயங்கள் ஏதேனும் இருக்குமா என்ற எதிர்பார்ப்புகள் தொண்டர் மத்தியிலும் எழுந்திருக்கத்தான் செய்கிறது. இந்த சூழலில் தான் 2 ஆண்டுகளாகவே கட்சியை பலப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வந்தது. ஒரு புறம் மாவட்ட செயலாளர்கள் நியமனம், 28 அணிகள் சார்ந்த உறுப்பினர்கள் நியமனம், பூத் கமிட்டி மாநாடு நடைபெற்றது. செயலி உருவாக்கப்பட்டு அந்த செயலி வாயிலாக நிர்வாகிகள் கண்காணிக்கப்பட்டார்கள். இதே போல தொடர்ச்சியாக 2 ஆண்டுகளாக கட்சியினுடைய தலைவர் பல்வேறு பணிகளை மேற்கொண்டு வந்தாலும் கூட பல்வேறு பணிகள் முழுமை அடையாமலே இருக்கிறது. 2 கோடி உறுப்பினர்கள் இலக்காக கொண்டு இந்த பயணம் தொடங்கியது. ஆனால் 2 கோடி உறுப்பினர்களை சேர்க்கும் பணிகள் முழுவதுமாக நடைபெற்றதா என்றால் ஒரு கேள்விக்குறிதான். இதுபோல ஒவ்வொரு கட்சிக்கும் இருக்கக்கூடிய பல்வேறு இடையூறுகள் தமிழக வெற்றி கழகத்துக்கும் ஏற்பட்டது. திருச்சியில் தொடங்கிய இந்த தமிழக வெற்றி கழக தலைவருடைய சுற்றுப்பயணம் கரூரில் நிறைவு பெற்றது. அதன் பிறகு 1.5 மாத காலம் கட்சியினுடைய செயல்பாடுகள் சுணக்கம் ஏற்பட்டது. அதன் பிறகுதான் பொதுக்கூட்டம் நடைபெறுவது போல மக்களை சந்தித்து வந்தார் தாவேக தலைவர் விஜய். அதன் தொடர்ச்சியாகத்தான் திரைப்பட சர்ச்சை மற்றும் சிபிஐ விசாரணை என்று மீண்டும் கட்சியினுடைய செயல்பாடுகள் சுணக்கம் ஏற்பட்டது. இதன் தொடர்ச்சியாகத்தான் எதிர்வரும் தேர்தலை முன்னிட்டு கட்சி பணிகள் தீவிரமடைந்திருக்கிறது. இன்னும் சில தினங்கள்ல வேலூரில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மீண்டும் மக்களை சந்திப்பதற்கான ஏற்பாடுகள் தீவிரமடைந்திருக்கிறது. முன்பெல்லாம் வாரம் ஒரு முறை அல்லது மாதம் 2 முறை என்று இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. தற்பொழுது வாரம் ஒரு முறை மக்கள் சந்திப்பதற்கான நிகழ்ச்சிகள் ஏற்பாடு தீவிரமாக நடைபெற்று வரக்கூடிய சூழலில் தான் இன்று 3ஆம் ஆண்டு துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. அக்கட்சியினுடைய அலுவலகத்தில் கோலாகலமாக பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. முக்கிய நிர்வாகிகளுக்கு மட்டுமே இங்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. மற்ற நிர்வாகிகள் எல்லாம் சொந்த மாவட்டத்தில், சொந்த ஊரிலே கட்சி 3ஆம் ஆண்டு துவக்க விழாவை இங்கு கொண்டாடுவாங்க அறிவுறுத்தல் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அக்கட்சியினுடைய கொள்கை தலைவர்களுக்கு மாலை அணிவித்து
சொந்த ஊரில் நிகழ்ச்சியை கொண்டாடுவதற்கான அறிவுறுத்தல் இருந்தாலும் கூட முக்கிய நிர்வாகிகளுக்கு பாஸ் வழங்கப்பட்டு இந்த கட்சி தலைமை அலுவலகம் அமைந்துள்ள 8th அவென்யூ சீசோர் சாலை முழுக்க கொடிகள் கட்டப்பட்டு முக்கிய நிர்வாகிகளுக்கு மட்டுமே இங்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் தான் இன்னும் சற்று நேரத்தில் தாவேக தலைவர் விஜய் கட்சியினுடைய அலுவலகத்திற்கு வர இருக்கிறார். சரியாக 10 to 11 மணி அளவில் இந்த 3ஆம் ஆண்டு நிகழ்ச்சி தொடங்க இருக்கிறது. விஜய் வந்தவுடனே 5 வரும் தலைவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்கிறார். பின்னர் கட்சி கொடியை ஏற்றிய பிறகுதான் கட்சி நிகழ்ச்சி தொடங்க இருக்கிறது. இந்த கூட்டத்தில் விஜயனுடைய பேச்சு மிகுந்த எதிர்பார்ப்புகளை கிளப்பியிருக்கிறது. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெரி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.